இங்கு வந்திருக்கிற எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல இப்படி மீடியாவுக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சு இது பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண என்னுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு நன்றி. ஏன்னா எப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. அது இல்லாம இல்லை இது திஸ் இஸ் அவர் டியூட்டி, எங்க படத்தை பற்றி இவ்வளவு பிரமாதமா எந்த ஒரு பயஸ் இல்லாம நல்ல படங்களை எப்போ நாங்க ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற மறுபடியும் ப்ரூவ் பண்ண அந்த மீடியாவை மறக்காம அவங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். அண்ட் இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் ரொம்ப வருஷமா என்ன பாக்குறீங்க. ஆரம்ப நன்றி படத்துல இருந்து இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கே தெரியாம இந்த 150 ஒரு கணக்கு ஆயிடுச்சு. ஸோ உங்க எல்லாருக்கும் நன்றி. அண்ட் நான் இந்த கணக்கு அப்படிங்கிறதா 150 ஆயிடுச்சு. பட் பார்த்தா இது இப்போதான் ரீசெண்டா இந்த நன்றி படம் பண்ண ஒரு ஃபீலிங் இருக்கு. அன்னில இருந்து இது வரைக்கும் ஆதரிச்சுட்டு உங்களுடைய அன்பை காட்டிட்டு வர்றீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கும் அதுக்கப்புறம் நான் நடித்த எல்லா படத்தினுடைய இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் என் கூட நடித்த ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிற நேரத்தில். அண்ட் இந்த படம் என்னுடைய 180வது படம் அப்படின்னு எனக்கு சொல்றது ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா கதை அப்படிங்கிறது நிறைய இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இருந்து கதைகள் கேட்டிருக்கோம். சில நேரத்தில் ஐ மீன் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம கேட்ட கதை திரையில இருக்காது. ஏன்னா அது ப்ரெசன்டேஷன் எங்கேயோ மிஸ் ஆயிரும், ஏதோ ஆயிடும். ஆனா கேட்டதை விட ஒரு 100 மடங்கு ஜாஸ்தி அந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ண இந்த படத்தினுடைய டைரக்டருக்கும் அப்புறம் ஒரு வியாபார ரீதியை மட்டும் யோசிக்காம படத்துக்காக படத்தினுடைய தரத்துக்காக செலவு பண்ணி பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்ம ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேஷன் ஸ்டுடியோ சார்ந்த உமாசங்கர், சுதன், ஜெயராம் இவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் from the bottom of my heart. அண்ட் அதான் இது ரொம்ப வித்தியாசமான ஒரு ப்ரெஸ் மீட்டாக இருக்கு. நார்மலாக இப்போ இந்த ஷெட்யூல் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம், முடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஃபைட்ஸ் எப்படி இருக்கும், சாங்ஸ் எப்படி வரும், மியூசிக் இதெல்லாம் பேசுகிறோம். பட் இப்போ இதெல்லாம் முடிஞ்சு போய் நீங்களும் படம் பார்த்தீங்க, நீங்களும் நல்லாவும் எடுத்துட்டீங்க. இப்போ என்னென்ன ஒன்லி நன்றி அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் நாங்கள் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். அதான் நம்ம ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி உங்களுடைய இந்த ஆதரவு இருந்தால் நிச்சயமா இது ஒரு பெரிய ஒரு டானிக் மாதிரி இருந்து இன்னும் நல்ல நல்ல படங்கள் கொடுக்கறதுக்கு ஒரு உதவியா இருக்கும். அன்றைக்கு நன்றி. ஜெய்ஹிந்த். படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லிவிடவா அப்படின்னு டைட்டில் என் டாக்டர் வச்சு டைரக்ட் பண்றேன். அதுதான் அதுலயும் நான் ஒரு சின்ன ஒரு கெஸ்ட் கேரக்டர் தான் பண்றேன். ஸோ அது 151வது படமா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அது ஒரு லவ் ஸ்டோரி. என்னுடைய இமேஜுக்கு டோட்டலி அப்பாற்பட்ட ஒரு கதையா இருக்கும். ஒரு லவ் ஸ்டோரி. நானும் ரொம்ப வருஷமா நிறைய லவ் ஸ்டோரிஸ் எழுதி உட்கார்ந்துருந்தேன். ஆனா எப்படி என்ன வச்சு லவ் ஸ்டோரி எடுக்கிறது எனக்கே ஒரு இதா இருந்தது. மக்கள் ஆக்ஷன் 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 வரும்போது லவ் ஸ்டோரி எல்லாம் எப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஸோ இப்போ என்னுடைய டாக்டர் வச்சு அந்த ஒரு கதையை எடுக்கிறேன். அதான் அடுத்தது ஒன்றும் இல்லை. நான் எதுவும் லைஃப்ல எதுவுமே எதிர்பார்க்கல. நான் ஆக்டர் ஆகணும்னு எதிர்பார்க்கல. எனக்கு ஆக்டிங்கே ஆரம்பத்தில் தெரியல. அப்படியே கூப்பிட்டு ஆக்டிங் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். அப்போ இருந்த ஒரே ஒரு குவாலிட்டி பாடி தான். பாடி பார்த்துட்டு என்ன ஹீரோ ஆக்கிட்டாங்க. ஸோ அப்படியே தொடர்ந்து பார்த்தா இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி 150 படம் ஆயிடுச்சு. இடையில ப்ரொடியூஸ் பண்ணேன், டைரக்ட் பண்ணேன், கதை எழுத ஆரம்பிச்சேன். அப்புறம் சில அவார்ட்ஸ் கூட கொடுத்தாங்க. ஐ டோன்ட் நோ இதெல்லாம் எப்படி அப்படியே நடந்து போயிடுச்சு. நான் எப்படி ஏதோ பிளான் பண்ணி சொல்லியிருந்தா உங்க கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணலாம். எது பிளான் 100% இப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அதனுடைய
இது இல்லை. ஐ மீன் எவ்ரிடே இட்ஸ் எ லர்னிங் ப்ரோசஸ். ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு டேரக்டர்கிட்ட ஒன்று கற்றுக்கிறது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ அடுத்தடுத்து படங்கள் அடுத்தடுத்து கேரக்டர்ஸ்க்கு எப்படி 100% ஆஸ் அன் ஆக்டர் நான் என்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன். எனக்கு என்ன இருக்குது பொட்டன்ஷியல் எனக்கு தெரியாது. இப்போ வந்து இந்த படத்தில் வந்து வெறும் நார்மலாக ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் போலீஸ் ஆஃபீஸர் இல்லாமல் இடையில அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு பார்க்கின்சன் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் இருக்குது. அப்படிங்கிறது மாதிரி அவங்க சொல்லும் போது தான் அது எப்படி பண்ணணும்னா ஒரு கை நடுக்கம் இருக்கும், எந்தெந்த நேரத்தில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு புதுசாக இருந்தது அது. ஸோ அதான் அவருக்கு தான் தெரியும், ஓகே இது பண்ண முடியும் அப்படின்னு. ஒரு டைரக்டருக்கு என் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை அப்படின்னு தான் சொல்லலாம். சேவ் பண்ணிட்டேன் இல்லையா? அப்போ எல்லாம் உங்களுக்கு தெரியுமே, அப்போ எல்லாம் என்னுடைய படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அப்போ யாரும் வரல, எந்த ப்ரொடியூசர்ஸும் என்கிட்ட வரல. ஸோ எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நான் கேள்வி கேட்டதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் டெக்னிக்கலாக கொஞ்சம் தெரியுமோ என்னமோ அப்படின்னு சொல்லி எனக்கு தான் நம்பிக்கை இருந்தது. ஸோ அப்போ அப்படிதான் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி அது கடவுள் புண்ணியத்தில் நல்லா ப்ரூவ் ஆச்சு. ஆமாம், இப்போ என்ன வச்சு நம்ம பண்ணி பண்ணி போர் அடிச்சிருக்கு. நிச்சயமாக வேற ஆக்டர்ஸ் வச்சு டைரக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிளான்ஸ் இருக்கு. கதைக்கு ஏற்ற மாதிரி தானே ஆக்டர்ஸ். அப்புறம் தெரியாது இங்கே நம்ம ஆக்டர்ஸ் எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியாது. இல்லை சாரே நல்லா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எதுக்கு திருப்பி டைரக்ஷன் சொன்னால் 1.5 வருஷம் போயிடும். எதுக்கு தேவையில்லாம சார் நீங்கள் நடிகனாவே இன்னும் நிபுணன் மாதிரி இன்னும் நிறைய இன்னும் அதை விட நிறைய படங்கள் பண்ணுறதுக்கு இருக்கும் பொழுது சார் நல்லா நடிச்சிட்டு இருக்காரு. எப்பயாவது ஒரு காசப்பட்ட இந்த மாதிரி சொல்லி விடவா மாதிரி சார் போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு சொல்லி தான் இதெல்லாம் கற்றுக்கிட்டது. இந்த விஷயங்கள் சினிமாவில் என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த ஃபைட்ஸ் ஆகுது சரி, ஒரு ஹார்ஸ் ரைடிங்ல இருந்து எல்லாமே கற்றுக்கிட்டதுக்காக. ஆனால் அதை விட போக போக ரொம்ப திருப்தி ஏன் ஆச்சுன்னா அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நிறைய பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அதுலேயே நான் திருப்தி அடைய ஆரம்பிச்சேன். ஸோ போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு விதவிதமான கேரக்டர்ஸில் அதில் பண்ணேன். அண்ட் பேசிக்கலி வெறும் கேரக்டர் மட்டும் பண்ணால் அந்த திருப்தி ஆயிருந்திருக்காது. அதில் சில விஷயங்கள் ஒரு நாட்டுப்பற்றான சில விஷயங்களும் இல்லைன்னா இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க மெசேஜ் இருக்கக்கூடிய படங்கள் நான் பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருந்தது. ஓகே, இந்த மீடியாவில் நம்ம ஏதாவது ஒன்றும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். நாம இருக்கிற சினிமாவில் தானே, சினிமாவில இருந்து தானே வெளியே வருது மெசேஜ். நீங்க சினிமா படம் பார்த்தா ஒரு 1000 பேர் 1,00,000 பேர் பார்த்தா அது வெளியே தானே போகுது. வெளியே தானே என்ன எங்க எதுக்குங்க அதுக்கெல்லாம் நமக்கெல்லாம் எதுக்குங்க நல்ல சினிமாவை கரெக்டா டைரக்ஷன் பண்ணாலே டைம் போயிடுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க நிறைய அரசியல்வாதிக்கு வர சொல்றீங்க. இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், 2 பேரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். இரும்பு திரை. நன்றி உங்களுக்கு. ஓகே.